வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வெகு நாட்களா வீடியோ பதிவு போட முடியல. இனிமே வீடியோ தொடர்ந்து வரும். உங்களுடைய வாஸ்து சந்தேகங்களுக்கான நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து இப்ப எப்படி இவ்வளவு ஆதரவு கொடுத்தீங்களோ, நான் வீடியோ பதிவே போடாம இருக்கும் பொழுது தொடர்ந்து மெசேஜஸ், தொடர்ந்து போன் கால்ஸ் பண்ணி ஏன் போடல அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? அது எனக்கு நிறைய உத்வேகத்தை கொடுத்துருக்கு. நம்ம இன்னும் நிறைய வீடியோ கால் போடணும். நிறைய தேவைகள் எல்லா மக்கள்கிட்ட இருக்கு. நிறைய குழப்பங்கள் இன்னும் இருக்கு. நம்ம கொடுக்குற விதம் கரெக்டா இருக்கு அப்படின்றத நீங்க எனக்கு புரிய வச்சிருக்கீங்க. நான் சொல்லக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, அது எளிமையா இருக்கு மேடம், புரியுது எங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் போன் பண்ணி சொல்றீங்க. நிறைய ஊர்ல இருந்து போன் பண்ணீங்க. ஆனா கடலூர், விழுப்புரம், கடலூர்ல இருந்து ஒருத்தவங்க போன் பண்ணியிருந்தாங்க. அவர் சொல்லும்போது உங்களுடைய அந்த முறை இருக்குல்ல மேடம், அது ரொம்ப எளிமையா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது அவர் சொல்லும் பொழுது. புதிய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா அதையும் நம்ம சேனல்ல மெசேஜ்ல பதிவு விடுங்க. அதுலயும் நான் பார்த்து உங்களுக்கு சொல்லல, வீடியோ பதிவு வரலன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. கண்டிப்பா நீங்க கேட்கிற சந்தேகத்துக்கான வீடியோ நம்ம சேனல்ல அடுத்த வீடியோவா வரும். இன்னைக்கு நம்ம பாக்குறது கிழக்கு வாசல். கிழக்கு வாசல் அப்படின்றது நமக்கு நிறைய நன்மைகளையும் நிறைய சந்தோஷங்களையும், அதாவது நிறைய செல்வங்களையும் நிறைய சந்தோஷங்களையும் மன நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி தரக்கூடியதுதான். கிழக்கு வாசல் நம்ம செய்யக்கூடிய சில தவறுகளால் நமக்கு நன்மை தராம போயிடுது. அப்படி ஒரு 5 தவறுகளை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இதை நம்ம சரி செஞ்சுட்டாலே நம்ம கிழக்கினுடைய முழுமையான நன்மையை பெற முடியும் அப்படின்றதுதான். சரி, முதல் விஷயம், கிழக்கு வாசல் வடக்கை ஒட்டி இருக்கா அல்லது தெற்கை ஒட்டி இருக்கா அப்படின்றது. வடக்கை ஒட்டி இருந்தால் அது உச்ச வாசல், அது சரி. தெற்கை ஒட்டி இருந்தால் அது தவறு. சரி. 2, நம்ம கிழக்கு வாசலை திறந்த உடனே அங்க மூலையில செப்பல் ரேக் அடுக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா வீட்டுக்கு வரவங்க என்ட்ரன்ஸ் அந்த இடத்துலதானே செப்பலை போட்டு உள்ள வருவாங்கன்றதுனால வடகிழக்கை ஒட்டி அந்த செப்பல் ரேக் வச்சிருவாங்க. அது தவறானது. 3வது, அந்த இடத்துலதான் குப்பை தொட்டி வச்சிருப்பாங்க. குப்பை தொட்டி வெளியில வச்சு வீட்டு வாசல் மூலையில அந்த கார்னர்ல வச்சு குப்பைகளை கொட்டிட்டு இருப்பாங்க. அது கிழக்கு வாசலுக்கு உண்டான நன்மைகளை நமக்கு வரவிடாம தடுக்கும். சரி. 4வது, கொடி வெளியில அங்கதான் நல்ல வெயில் அடிக்குது, சூரியனுடைய வெளிச்சம் உச்சமா நல்லா வருது, அதனால கொடிகளை நேர கட்டி நிறைய துணிகளை நிரப்பி வச்சிருப்பாங்க. அது கிழக்குக்கு உண்டான நன்மைகளை உங்களுக்கு தராது. அடுத்ததா, அந்த கதவை மூடியே வச்சிருப்பாங்க கிழக்கு வாசல்ல. கிழக்கு வாசல்னு தான் இருக்குமே தவிர அது இருட்டறையாவே இருக்கும். வாசலை திறந்தா அப்ப சில இடங்கள்ல வாசலை திறந்தா கூட வெளிச்சம் வராது. ஏன்னா முன்னாடி போர்ட்டிக்கோ, கார் பார்க்கிங் அந்த மாதிரி இருக்கும். மேல ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்கும். டோரு கிழக்குல வாசல் இருக்கு, ஆனா சூரிய வெளிச்சம் கொஞ்சம் கூட வராது. அது கிழக்கு வாசல் கிடையாது. நல்ல நிறைய வெளிச்சத்தோடு கூடிய கிழக்கு வாசல் உங்களுக்கு நிறைய நன்மைகளை அள்ளி தரும். அந்த இடத்துல லாஃப்ட், வெயிட் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் உங்களுக்கு கிழக்குக்கு உண்டான நன்மைகளை அள்ளி தரும்.